இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி இந்த கால வேளையில வரவேற்கிறேன். यीशु मसीह के मधुर नाम से मैं आप सभी लोगों को स्वागत करता हूं और अभिनंदन करता हूं। இன்னைக்கு நம்ம தியானத்துக்கு செல்றதுக்கு முன்பாக இந்த பால் வில்சன் அவரை பற்றி நம்ம கேட்க போறோம். आज हम ध्यान में पाल विल्सन ब्रांड के उनके विषय में हम लोग ध्यान करने वाले हैं। இந்த தேவனுடைய மனிதர் ஒரு அருமையான ஊழியத்தை தமிழ்நாட்டிலே கொல்லிமலைங்கிற ஊர் பக்கத்துல, அதாவது சேலத்து பக்கத்துல ஒரு பெரிய மலைப்பாறை தங்கி இருந்து நல்ல ஊழியம் பண்ணிட்டு அந்த காலத்துல. तो कोल्लीमले नाम का एक तमिलनाडु में एक शहर है, तो वहां पर रहकर बहुत ही बेहतरीन सेवा किए हैं इस व्यक्ति ने। குஷ்டரோகிகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார்। कोड़ी लोगों के लिए अपने जीवन को ही कुर्बान कर चुके हैं। அவர் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது அவருக்கு இந்த தரிசனம் கிடைச்சி மெடிக்கல் படிச்சு அப்புறம் இந்த சேவைக்கு ஒரு பெரிய காட்டுக்குள்ளேயே அந்த மக்களோடு கூட வாழ்ந்து அவங்களும் அவங்க ஒய்ஃபும் மார்கரெட் 2 பேரும் பணி செஞ்சிருக்காங்க. அது ஒரு ரொம்ப சாதாரண ஊழியம், ஒரு பெரிய ஊழியம்। तो ये अपने पढ़ाई के समय में ही परमेश्वर का एक दर्शन पाकर क्या करते हैं, अपने पत्नी मार्गरेट के साथ एक जंगल के अंदर आकर उस जंगल में रहने वाले कोड़ी लोगों के लिए वो क्या करते हैं, सेवा प्रदान करते हैं। ये सबसे बड़ा एक सेवा है उनके जीवन के द्वारा। அவரை ரொம்ப நம்ம பாராட்டணும்। इसलिए उनको हम बहुत ही प्रशंसा करते हैं। கடைசி நாட்கள்ல மறுபடியும் அமெரிக்கா போய் அங்க ஊழியங்கள் செய்து அவர் மரித்தார் என்று சரித்திரம் சொல்கிறது। तो आखिरी समय में फिर से वो अमेरिका चला जाते हैं, वहां पर रहकर वो सुसमाचार सेवकाई करते हुए वहीं पर वो उनका निधन हो जाता है करके इतिहास हमें बताता है। அவர் எழுதிய ஒரு புத்தகத்தை நான் படித்தேன் அந்த காலத்திலே। அந்த படிக்கும்போது அந்த புத்தகத்துல அவர் என்ன இருக்காருன்னா, பெயின் பிரிங்ஸ் கெயின், அதாவது நமக்கு வலியானது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்று அவர் அந்த நோக்கத்திலேயே ஊழியங்கள் செய்திருக்கின்றார்। तो उनके एक किताब हमने पढ़े उन दिनों में, तो वो अपने किताब में एक बात ऐसे था लिखे थे, वो दर्द जो है वो आशीषों को लेकर आता है। நமக்கு பாடுகள் பிரச்சனைகள் வர வர நாம் தேவனை அதிகமாக தேடுவோம், தேவ பலத்தோடு கூட நம்ம காரியங்களை செய்வோம், அப்ப தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்। तो जितना हमारे जीवन में क्लेश या मुसीबतें आते हैं तो हम ज्यादा परमेश्वर को ढूंढते हैं और परमेश्वर के जरिए बहुत सारे आशीषों को हम प्राप्त कर लेते हैं। இது வழக்கமாக நீங்களும் நான் பெற்றுக்கொள்ளும் ஒரு பெரிய காரியம்। तो ये आमतौर पर हम और आप पाने वाले एक आशीष हैं। இங்கு இன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம், அதிலே நாம் அதுல ஒரு 15 வசனங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம்। யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறீங்க, 6ஆம் அதிகாரம் 1-15 வசனத்தை தியானிக்க இருக்கின்றோம்। तो आज हम सब मिलकर यूहन्ना रचित सुसमाचार के 6वां अध्याय का पहला पद से लेकर 15वां पद तक लगभग 15 पदों को हम ध्यान करने वाले हैं। அங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சீசர்களோடு கூட அங்கு கலிலேயாங்கிற ஊருக்கு போறாரு। அங்க அவர் பின்னாடி நிறைய பேர் வராங்க, அப்போ அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு। तो यीशु मसीह गलील शहर में जाते हैं, तो यीशु मसीह के पीछे बहुत सारे लोग आ जाते हैं और यीशु मसीह चाहते हैं कि वो यीशु मसीह के पीछे आने वाले लोगों के लिए कुछ खाना भोजन इंतजाम करना है बोल के। அந்த நிகழ்ச்சி முதல் 5 வசனங்களை படிக்கலாம்। सूर्य के 5 पदों को हम पढ़ेंगे। इन बातों के बाद यीशु गलील की झील अर्थात तिबरियास की झील के पार गया और एक बड़ी भीड़ उसके पीछे हो ली, क्योंकि जो आश्चर्य कर्म वह बीमारों पर दिखाता था वे उनको देखते थे। तब यीशु पहाड़ पर चढ़कर अपने चेलों के साथ वहां बैठ गया। यहूदियों के फसह का पर्व निकट था। जब यीशु ने अपने आंखें उठाकर एक बड़ी भीड़ को अपने पास आते देखा तो फिलिप्पुस से कहा, हम उनके भोजन के लिए कहां से रोटी मोल लाएं? பிரியமானவர்களே, ஒரு வனாந்தரமான இடம், அதாவது ஒரு காட்டுக்குள்ள, அவங்க பக்கத்துல கிராமம் கிடையாது,
ஹோட்டல்ஸ் கிடையாது. அந்த மாதிரி இடத்துல அவர் ஏறக்குறைய ஒரு 5000 பேருக்கு மேலாக மக்கள் கூடியிருக்கின்றார்கள். तो यहाँ पर देखिएगा एक जंगल का शहर है, यहाँ पर कोई गांव ऐसा कुछ नहीं है। ऐसे एक जंगल और खास करके चट्टान रहने वाले जगह में 5000 लोग जो है यीशु मसीह के पास इकट्ठे हो चुके हैं। அங்கு மக்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்க வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவருடைய பிரசங்கத்தை மட்டுமல்ல கொடுக்கணும், அவருக்கு அவங்களுடைய சரீர பிரகாரமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். तो यहाँ पर प्रभु यीशु मसीह ने तो प्रचार कर चुके हैं और यीशु मसीह ये भी चाहते थे कि उनको केवल प्रचार नहीं है बल्कि शरीर के कुछ आशीष यानी कि तृप्त भी उनको जीवन में करना चाहिए। பிரியமானவர்களே, அங்க பாருங்க, ஒரு அருமையான ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. அங்க பெரிய கூட்டம். அப்ப மைக் கிடையாது, ஆம்பிள்ஃபயர் எல்லாம் கிடையாது. சத்தமா தான் இயேசு கிறிஸ்து பேசியிருப்பாரு. ஒரு மேடையில இருந்து பேசியிருப்பாரு. அந்த டைம்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நான் இயேசு கிறிஸ்து ஆசைப்படும் போது சீசர்களை பார்த்து நீங்க கொடுங்க அப்படிங்கிறாரு. तो उन दिनों में कोई माइक स्पीकर ऐसा कुछ नहीं था। यीशु मसीह शायद चट्टान पर खड़ा होकर जोर से चिल्लाए होंगे उतने लोगों को सुनाई देने के लिए। तो उसके बाद यीशु मसीह अपने चेलों को कहते हैं कि आप इन लोगों को क्या करना, भोजन का इंतजाम करना। அப்போ பிலிப்புங்கிற ஒரு சீடை சொல்றாரு, ஐயா இவ்வளவு பேர் கொடுக்கணும், நம்மகிட்ட பணம் கிடையாது. ஏன்னா 200,000 அதாவது 20,000 ரூபாய் தேவைப்படும் கொடுக்கணும்னா, 5000 பேர் கொடுக்கணும்னா 20,000 ரூபாய் நம்மள்ட்ட இல்ல. ரெண்டாவது கார்டா இருக்குது, ஹோட்டல் பக்கத்துல கிடையாது, உடனே ஆர்டர் பண்ண முடியாது. ஆகையினால என்று ஒரு அவிசுவாசமான வார்த்தையை சொல்கின்றார். तब वहां पर फिलिप्पुस नाम का एक चेला था। उसने कहा, प्रभु अगर इन लोगों को खाना भोजन का इंतजाम करना है तो सबसे पहला हमारे पास उतना पैसा नहीं है, और दूसरा बात है कि अगल बगल में कोई भी होटल नहीं है करके एक अविश्वास की बात को यीशु मसीह के सामने प्रस्तुत करते हैं। அப்ப இயேசு சொல்றாரு, இல்ல உங்கள்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை கொடுங்கள் என்று கேட்கிறார். तब यीशु मसीह ने कहते हैं कि नहीं, आपके पास जो कुछ भी है उसको आप दे दो। அந்திரே என்ன பண்றான், அங்கு ஒரு சிறிய பையன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது, அதை வாங்கி கொண்டு வந்து இயேசு கையில கொடுக்கின்றான். तो वहां पर अंद्रियास नाम का एक चेला था। उसने क्या करता है, एक बच्चा के पास 5 रोटी और 2 मछली रहता है, उसको लाकर यीशु मसीह के पास लेकर आते हैं। இயேசு கிறிஸ்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கின்றார் வானத்தை நோக்கி. ஜெபம் பண்ணின கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கண்ணு மூடி ஜெபம் பண்ணிருப்பாங்க. அங்க கூட கூடையாக அப்பம் இருக்குது, கூட கூடையாக மீன் இருக்குது. तब यीशु मसीह ने उस चीज को वहां पर रखकर प्रार्थना करते हैं स्वर्ग की ओर देखते हुए। तो रोटी जो है जैसे जैसे प्रार्थना करके खत्म कर दिए, वो रोटी बढ़ते रहा और मछलियां बढ़ते रहे। उसके बाद लोगों को बांटने के लिए कहें। எல்லாருக்கும் சப்ளை பண்ண பிறகு மீதி பொருட்கள் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. तो उसके बाद लोगों को बांट दिया गया और फिर भी बाद में और भी बहुत सारे बचा हुआ था वहां पर। அதாவது எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்க. திருப்தியா சாப்பிட்ட பிறகு 12 கூட நிறையாக மீதி உள்ள அப்பங்களையும் மீன்களையும் எடுத்தாங்க என்று வேதம் தெளிவா சொல்கிறது. तो बाइबल हमें बताता है कि वो बहुत ही तृप्त से खाकर खाने के बाद जब उसको बटोरा गया, इकट्ठा किया गया, तो 12 टोकरियां भरा हुआ फिर भी बचा हुआ था। பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். प्रिय, इस विषय से हम लोग कुछ बातों को हम सीखना बहुत जरूरत है। இயேசு கிறிஸ்து நம் மீது கரிசனை உள்ளவராக அல்லது நம்மை நேசிக்கிறவராக இருக்கின்றார். प्रभु यीशु मसीह हम पर बहुत करुणा दिखाते हैं और हमसे बहुत प्यार करते हैं। அதை மறந்து போக கூடாது. उसे हम कभी नहीं भूलना है। நம்முடைய ஆத்ம தேவைக்காக அவரை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதுல இன்னைக்கு என்னோட செய்தி கேட்கிறவங்க நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், நீங்க என்கிட்ட வாரீங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக வாரீங்க, நான் உங்களுடைய சரீர போஜனத்தையும் கொடுப்பேன் என்று சொல்கின்றார். क्योंकि हम में से यहाँ पर जितने भी लोग इकट्ठे हैं, सब लोग आत्मिक चीज के लिए हम दौड़ रहे हैं। तो शरीर के हर चीजों को पूरा करने के लिए आप मेरे पास आओ करके परमेश्वर ने उसको पूरा करते हैं। நாளை குறித்து பயப்படாதுங்க. कल के विषय में कभी आप डरने की जरूरत नहीं। சாதாரண குருவிகளையும் பறவைகளையும் செடிகளையும் பாருங்க, உங்க விசுவாசத்தை நீங்க வளர்த்துக் கொள்ளுங்க. क्योंकि साधारण पक्षियों को देखिएगा और जंगली झाड़ियों को देखिएगा, जानवरों को देखिएगा, उनको देखकर अपने अंदर एक विश्वास को बढ़ा लीजिएगा। அதை போஷிக்கிறேன், நான் உங்களை போஷிப்பேன். उनको मैं पालन कर रहा हूं तो मैं आपको भी क्या करूंगा, पालन पोषण करूंगा.
பாருங்க, அங்க அவங்களுக்கு உள்ளத இயேசு கையில கொடுக்கும்போது ஆசீர்வாதமாக மாறுகிறது. देखिएगा, उनके पास जो कुछ भी है उसको यीशु मसीह के हाथ में देने के बाद वो आशीष बन के बदल गया। உங்க கையில என் கையில என்ன இருக்கிறதோ அதை இயேசு கிறிஸ்து கேட்கிறார். आपके हाथों में और हमारे हाथों में क्या है उसको यीशु मसीह मांग रहे हैं। நான் சிறு வயதுல 17 வயதுல ஆரம்பித்தது இன்னைக்கு ₹10 எனக்கு வருமானம் வந்தா ₹1 கர்த்தருக்காக வைத்து விடுகிறேன். मैं बचपन से जो आदत था मेरे जीवन में, वो आदत मेरे अंदर अभी भी है। 10 रुपए अगर कमाई होता है तो एक रुपए मैं दे देता हूँ। எனக்கு கர்த்தர் என்னை கடன் வாங்க விடவில்லை. परमेश्वर ने मुझे कर्ज लेने के लिए कभी नहीं छोड़े। ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு போஷிக்கிறதுக்கு என் கையை தேவன் பலப்படுத்தி இருக்கிறார். हजारों हाथों को हजारों बच्चों को मदद करने के लिए परमेश्वर ने मेरे हाथ को बलवंत किए। ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி தான் பணம் வருகிறது, 10ஆம் தேதிக்குள்ள பணம் செலவாகிறது. அது எங்கிருந்து வருது, எப்படி வருதுன்னு எனக்கே தெரியல. ஆனா 100க்கு 100 எனக்கு தெரியும் கர்த்தர் கொடுக்கின்றார் என்று. हर महीना 1 तारीख को पैसा आता है और 10 तारीख 11 तारीख के अंदर सारा पैसा खर्चा हो जाता है। और वो पैसा कहाँ से आता है वो मैं नहीं जानता हूँ, लेकिन परमेश्वर बहुत अच्छे से जानते हैं। பிரியமானவர்களே, 5 அப்பம் 2 மீன் தான் அவங்ககிட்ட இருந்துச்சு. அது ஒரு சிறு பையன்கிட்ட இருந்துச்சு. அதை வாங்கி அதை தேவன் ஆசீர்வதிக்கிறார். प्रियो, 5 रोटी 2 मछलियां ही केवल उस बच्चे के पास था और उसी को आशीष बनाकर कई सारे लोगों को बांट दिया गया था। உங்களுக்கு உள்ளதை தேவன் கையில கொடுங்க. आपके पास जो कुछ है उसको परमेश्वर के लिए दे दीजिएगा। எப்படி ஆசீர்வதிக்காருன்னு பாருங்க. कैसे परमेश्वर आशीष करते हैं देखिएगा। உங்க நேரத்தை கொடுங்க. आपका समय को दे दीजिए। உங்க சரீரத்தை கொடுங்க. आपका शरीर को दे दीजिएगा। அவருடைய சமூகத்துல காத்திருங்க. ஆண்டவரே, எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஒரு முட்டாள், நீ ஆண்டவர்கிட்ட போய் வெறும் பாத்திரத்தை தூக்கிட்டு போங்க. आप परमेश्वर के सामने बैठकर आप ये कहिएगा, प्रभु मैं कुछ भी नहीं हूँ करके आपका काली बर्तन जैसे परमेश्वर के हाथ में दे दीजिएगा अपने आप। ஆண்டவர் எங்களுக்கு உங்களை எப்படி ஆசீர்வதிக்காருன்னு பாருங்க. परमेश्वर आपको कैसे आशीष करते हैं देखिएगा। கடந்த ஒரு 15 நாட்களாக நாம் எல்லாரும் தெரிந்தபடி பாஸ்டர் ஜெயநாராயணன் ஊழியத்துல பெரிய பிரச்சனை. पिछले 15 दिन से हम जानते हैं कि पास्टर जय नारायण की सेवकाई में बहुत सारा समस्या था। எல்லாருக்கும் தெரிந்ததுதான். सब लोगों को उसके बारे में पता है। அவங்க மனைவிய கஸ்டடியில வச்சுட்டாங்க. அவங்க ஒரு பிலிவரையும் கஸ்டடியில வச்சுட்டாங்க. उनके पत्नी को एक कस्टडी में रखा गया था और उनके एक विश्वासी को भी एक कस्टडी में रखा गया था। நாங்க அவங்களுக்காக அதிகமாக ஒரு குழுவாக ஜெபம் பண்ணோம். அது மட்டும் இல்ல, நேரில் போய் நான் போய் அவரை போய் சந்தித்து அவர் சில காரியங்களை செய்தேன். हमें से सब लोग मिलकर उनके लिए बहुत प्रार्थना किए हैं और मैंने खास करके उनके साथ जाके मुलाकात भी किया था। எல்லாத்துக்கும் மேலாக அவர்கிட்ட நான் ஒரு காரியத்தை சொன்னேன். கர்த்தர் உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று ஏசாயா 54ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை கொடுத்து விட்டு வந்து விட்டேன். मैं उनके साथ बात करते हुए एक बात को उनसे कहा कि आपके विरोध में आए हुए हर एक तंत्र जो है कोई कामयाबी नहीं होता है बोलकर यशायाह का 54वां अध्याय का आखिरी पद को मैंने उनको देकर लौट के आ गया। அவர் சந்தோஷமாக கடைசியாக ஜெபித்துட்டு வந்த பிறகு கொஞ்சம் தைரியமாக இருந்தார். तो उसके बाद जब मैं उनके लिए प्रार्थना करके आ गया तो वो तो हिम्मत से बने रहे थे। எல்லா வட இந்திய ஊழியர்களும் விசேஷமாக வாரணாசி பக்கத்தில் உள்ள யூபியில ஊழியர் எல்லா ஊழியக்காரங்களும் வந்து நாங்கள் முழங்காலில் நின்று ஒரு நாள் உபவாசித்து ஜெபித்தோம். तो खास करके वाराणसी में रहने वाले सभी परमेश्वर के दास लोग आकर एक दिन उनके लिए घुटने टेकर प्रार्थना भी किए थे उपवास होकर। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இன்னைக்கு அந்த அம்மாவை வெளியே கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜாமீன் கிடைக்கணும்னு இன்னைக்கு நினைக்கிறேன். நேற்றே எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு செக்யூரிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை நேற்றே கொண்டு வந்துருக்கலாம். செக்யூரிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு இன்னைக்கோ நாளைக்கு கண்டிப்பாக 100% வெளியே வந்துருவாங்க. तो शायद आज नहीं तो कल कुछ सिक्योरिटी के लिए वहां पर इंतजाम किया जा रहा है, तो उसके बाद वो लोग बाहर आ सकते हैं। நாம் சொல்லலாம், எதுக்கு ஏன் இந்த பாடுகள்? हम बता सकते हैं कि ये क्यों परेशानी है। பிரியமானவர்களே, மத்தேயு 5ஆம் சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லியிருக்கின்றார்.
நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் கற்றுக் கொடுக்கிறார். அவங்க பாஸ்டர் வாழ்க்கையில கற்றுக் கொடுத்தார், நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கற்றுக் கொடுக்கின்றார். तो देखिएगा मत्ती का 5वां अध्याय में ये जिक्र किया गया है, धर्म के निमित्त क्लेश उठाने वाले वो धन्य है बोलकर। उनके जीवन में वो क्लेश आया है, हमारे जीवन में और दूसरा क्लेश आ सकता है। அதனால இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் செய்யறவங்க நம்ம எல்லாரும் எல்லாத்துக்கும் தயாரமாக இருக்கணும். ஏன்னா 12 சீசர்கள் இருந்தாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு. 12 பேரும் இரத்த சாட்சியாக மரித்தாங்க. ஆனா 11 பேர் மரிச்சாங்க, ஒருத்தர் இரத்த சாட்சியா மரிக்கல. அப்படி அதான் நம்முடைய பேக்ரவுண்டு. அதனால பாடுகளை நம்ம உதறி தள்ளக்கூடாது. அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து இன்னும் நம்ம உபயோகப்படுத்த முடியும். तो देखिएगा यीशु मसीह को भी 12 चेले लोग थे। अलग अलग व्यक्ति चेले अलग अलग प्रकार से मर जाते हैं और एक व्यक्ति जो है वो साधारण से मर जाते हैं। ठीक उसी प्रकार हमारे जीवन में जो जो परिस्थितियां हैं उसको सामना करने के लिए हम तैयार होना चाहिए। பயப்படாதீங்க. अब डरने की जरूरत नहीं। உங்களுக்கு சின்ன ஊழியம் சரி, ஆண்டவர் கையில் கொடுங்க, ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். இந்த 5 மீனை அவன் கொடுக்கும்போது எத்தனையோ பேரை திருப்தி ஆண்டவர் செஞ்சாரு. அதே போல உங்களுடைய வாழ்க்கை மூலமாக பலர் திருப்தி அடைவார்கள். आपका जो छोटा सा सेवकाई है उसको परमेश्वर के हाथ में दे दीजिएगा, उसी को बहुत लोगों के लिए आशीषदायक बनाकर उसको बदल देते हैं। ஒரு வேடிக்கையான கதை ஒன்றை படித்தேன். मैंने एक कहानी पढ़ा था। நம்ம நாட்டு நடப்பை பற்றிய ஒரு கதை. हमारे देश के अच्छाई के लिए एक कहानी था। ஒரு கோடீஸ்வரன் ஒரு தீவுக்கு போயிருந்தான். அது ஒரு ஐலாண்டுக்கு போறான். அங்க அவனுடைய பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு போறான். एक करोड़पति जो है वो एक मरुभूमि में यानी कि एक आइलैंड में जाकर अपना बिजनेस स्टार्ट करने के लिए करोड़पति वहां पर जाता है। கொஞ்சம் ரூபாய் கொண்டு போறான். कुछ पैसा लेके जाते हैं। அங்க போய் போன உடனே அங்குள்ள மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஓ, நம்ம ஊர்ல ஒரு ஃபேக்டரி கட்ட போறாரு, நிறைய பேருக்கு வேலை கொடுக்க போறாரு, நீ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. तो वहां के रहने वाले लोग जो हैं वो बहुत खुश हो जाते हैं, ये आदमी इधर आके फैक्ट्री बनाएंगे तो हम सबको काम मिलने वाला है करके खुश हो जाते हैं। ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆன உடனே அப்புறம் என்ன பண்றான், அவன் சொல்றான், எனக்கு நீங்க ஒரு காரியம் செய்யணும். நான் ஒரு பாம்பு வியாபாரம் பண்ண போறேன், ஸ்னேக் வியாபாரம். அப்போ நீங்க ஒரு பாம்பு பிடிச்சு கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன் அப்படிங்கிறான். तो वहां पर उसका एक सवाल था लोगों के साथ कि मैं यहाँ पर सांप का व्यापार करने वाला हूँ, आप मेरे पास एक सांप लेकर आते हैं तो मैं आपको 1000 रुपए देता हूँ। எல்லாரும் பிடிச்சு கொண்டு கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் வாங்கிட்டு போறாங்க. सब लोग पकड़ के लाकर 1000 रुपए लेकर जा रहे हैं। ஒரு வாரம் கழிச்சு நான் 2000 ரூபாய் கொடுக்க போறேன் ஒரு பாம்புக்கு. அதனால நீங்க பாம்புலாம் கம்மியாயிட்டு இருந்தா நீங்க கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கணும், 2000 ரூபாய் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இன்னும் இருக்கிற பாம்பெல்லாம் பிடிக்கிறாங்க. तो कुछ एक हफ्ता के बाद फिर से उस व्यक्ति बताता है, अभी आप सांप पकड़ के लाए हो, अभी उसका संख्या कम हो गया होगा, अभी एक सांप अगर पकड़ के लाते हैं तो उनको 2000 दिया जाएगा। तो लोग और बहुत खुश होकर पकड़ कर लाना शुरू करते हैं। ஒரு மாதம் கழித்து நான் 5000 ரூபாய் கொடுப்பேன் ஒரு பாம்புக்குன்னு சொன்ன உடனே இன்னும் வேகமாக மக்கள் அங்க பாம்பே இல்லாம போற அளவுக்கு அவங்க தேடி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. तो कुछ एक हफ्ता एक महीना के बाद फिर से वो बताते हैं कि एक सांप अगर पकड़ के लाते हैं तो उनको मैं 5000 दूंगा। सांप नहीं खत्म हो गया, फिर भी लोगों ने क्या कर दिया, ढूंढ कर लाना शुरू कर दिए। அப்போ எல்லாருக்கும் எதுக்கு இவ்வளவு பாம்பு வாங்கி என்ன பண்ண போறான்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. तो लोगों ने ये सोचने लगे कि इतना सांप को लेकर ये व्यक्ति क्या करने वाले हैं। திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றான், இனி ஒரு பாம்புக்கு 20000 ரூபாய் நான் கொடுப்பேன், ஏன்னா இந்த பாம்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு 20,000 rupees ஒன் ஸ்னேக் ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான். तो उस व्यक्ति ने फिर से कुछ दिन के बाद एक अनाउंसमेंट करते हैं, अभी सांप नहीं मिल रहा है, इसलिए एक सांप अगर पकड़ के लाते हैं तो उनको 20,000 में देता हूँ। சொன்ன உடனே மக்களுக்கு ஐயோ நம்ம அந்த காலத்துல இப்படி பண்ணிருக்கலாம்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க, ஓடுறாங்க, ஆடுறாங்க, பாம்புக்காக தேடுறாங்க. சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிடுறான், அந்த ஊரை அவனுடைய வேலைக்காரனை வச்சுட்டு கொஞ்சம் பாத்துக்கடா சொல்லிட்டு பக்கத்து டவுனுக்கு போயிடறான். तो ये बोलकर वो मालिक क्या करता है, अपने पास रहने वाले एक नौकर को अभी ये थोड़ा संभाल लेना बोलकर थोड़ा सा वो शहर में चले जाते हैं।
அங்க பக்கத்து கிராமத்துக்கு பக்கத்து ஊருக்கு போன பிறகு இந்த வேலைக்காரன் வந்து மக்கள் எல்லாம் கூப்பிடுறான், மக்கள் எல்லாம் வராங்க. तब ये वहां पर चला जाता है तो ये नौकर क्या करते हैं, सभी लोगों को बुलाते हैं, अपने இங்க पास बुलाकर सबको इकट्ठा करते हैं। எங்க எஜமான் ஊருக்கு போயிட்டான், நீங்க 20,000 ரூபாய் கொடுத்து ஒரு பாம்பு 20,000 நானே வாங்கிக்கிடுவேன், நீங்க கொண்டு வாங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்றான், உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன்னா அப்படிங்கிறான். என்ன ஐடியான்னு எல்லாரும் கேக்குறாங்க. तो वहां पर वो बुलाकर बता रहे हैं कि आप ये काम कीजिएगा, 20,000 में एक शाम को आप लेकर आइएगा, 20,000 में हम आपको क्या करते हैं वो पैसा देते हैं, आप मुझे शाम दे दो। उसके लिए वो नौकर क्या करते हैं, एक सलाह देते हैं लोगों के लिए, मैंने एक आइडिया आपको देता हूँ, उसको आप पालन करो। நான் அந்த பாம்பு நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன், அங்க இருக்குது எங்க மெஜமான் வச்சிருக்கிற குடவுன்ல. ஒரு பாம்பு 10,000 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு விற்கிறேன், நீங்க வாங்கிட்டு என் எஜமான்ட்ட 20,000 ரூபாய்க்கு வித்துருங்க, நீங்க எல்லாரும் பெரிய ஆளாயிருவீங்கன்னு சொல்றேன். तो उसने उस नौकर ने कहा ये काम कीजिएगा, हमारे गोडाउन में बहुत सारे सांप पड़ा हुआ है, हम आपको क्या करेंगे 10,000 में एक सांप को दे देते हैं, आप जब मालिक आ जाता है तो मालिक आने के बाद क्या करना 20,000 में उसको बेच दो करके वो लोगों को बोलते हैं। எல்லாரும் அவங்க சேர்த்து வச்சிருந்த ரூபாய் எல்லாம் கொண்டு வந்து 10,000 ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு பாம்பா வாங்கிட்டு போறாங்க. सब लोग क्या करते हैं, उसके पास आकर 10,000 रुपए देते हैं, और जो मालिक के पास पहले सांप था जो खरीदा गया था वो सांप फिर लोगों को दे देता है। ஒரு 2 days கழிச்சு பாம்பெல்லாம் போயிருது, இவனும் வேலைக்காரனும் ஊரை விட்டு போயிடுறான், எல்லாருக்கும் வீட்டுல பணம் இல்ல, பாம்பு தான் இருக்குது. तो कुछ दिन के बाद देखिएगा सब लोग क्या करते हैं, सांप को खरीद लेते 10-10 हजार में, और उसके बाद लोगों के घर पे सारा पैसा खत्म हो गया, केवल सांप ही बचा हुआ है, पैसा ही नहीं उनके पास, और ये नौकर भी क्या करता है गांव छोड़ के भाग जाता है सारा पैसा लेकर। இது ஒரு வேடிக்கையான ஒரு கதை, एक काल्पनिक कहानी है ये। ஏன்னா உலக மனிதர்கள் 1 ரூபாய் கொண்டு 2 ரூபாய் எப்படி சம்பாதிக்கலாம் என்று அதுக்காக எதையுமே செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. क्योंकि लोग जो है 1 रुपए के डालकर 10 रुपए कैसे कमाना चाहिए, दुनिया बहुत इसी के चक्कर में पड़ा हुआ है। ஆனா தேவனுடைய மனிதர்கள் வந்து நம்ம மற்றவங்க வாங்குறதை விட கொடுக்கறதுல நம்ம முந்திக்கணும். तो लेकिन मसीह लोग जो परमेश्वर के भक्त लोग हैं वो किसी और के पास लेने से अच्छा वो देने का आदत को बनाना चाहिए। அப்படி நம்முடைய எண்ணங்கள்லாம் தேவனுக்காக நான் எதை செய்யலாம் கொடுக்கிற எண்ணத்தோடு இருக்கும்போது தேவன் நம்மை அதிகமா இந்த சிறு பையனை போல் அதிகமாக ஆசீர்வதிப்பார், பலரை திருப்தி அடைப்பார். तो जब हम किसी और को देते हैं तो परमेश्वर उस बच्चों की तरह हमारे जीवन से बहुत संतुष्ट होते हैं। கிறிஸ்தவ வாழ்க்கை கொடுக்கும் வாழ்க்கை, मसीह का जीवन जो है वो देने के जिंदगी है, எடுக்கும் வாழ்க்கை அல்ல, वो लेने का जीवन नहीं है। தேவன் பழுகி பெருகணும்னு அவங்கள ஆசைப்படுகிறார்। परमेश्वर ने बहुतायत से आशीष पाना है बोलकर चाहते हैं, நிறைய பேர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, बहुत सारे लोग देना है करके परमेश्वर आशा रखते हैं, ஆனா ஒரு கண்டிஷன், लेकिन एक शर्त है। 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள்। 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க। आप मेरे साथ पहला पत्रस का उसका पहला अध्याय का 5वां पद को पढ़िएगा, किसी को मिला तो पढ़िएगा। पहला पत्रस का उसका 5वां अध्याय का 6वां पद, वही पढ़ने के लिए कोशिश कीजिएगा। किसी को मिला है तो पढ़ सकते हैं, 5वां अध्याय का 6वां पद। इसलिए परमेश्वर के बलवंत हाथ के नीचे दीनता से रहो, जिससे वो तुम्हें उचित समय पर बढ़ाए। அவர் ஏற்ற காலத்திலே ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள்। அந்த வசனப்பு ऐसे अंकल देखिएगा, वचन ऐसे बताता है कि परमेश्वर उचित समय पर हमें बढ़ाने के लिए परमेश्वर के बलवंत हाथों पर क्या करना चाहिए, हमें दीनता से बने रहना चाहिए। ஏற்ற காலம் என்று சொல்லும் பொழுது அந்த அவருடைய நேரம், நம்முடைய நேரம் இல்ல, அவருடைய நேரத்திலே நம்மை தேவன் உயர்த்த வேண்டும்।
उचित समय का मतलब ये है कि वो उनके समय में, परमेश्वर उनके समय में क्या करते हैं, हमारे जीवन में आशीष करने के लिए चाहते हैं। நம்ம எல்லா காரியங்களும் ஃபாஸ்டா நடக்கணும்னு ஆசைப்படுறோம். அது ஹியூமன் நேச்சர். हम हमेशा यही सोचते हैं कि हर काम जो है बहुत ही तेजी में चलना चाहिए। ஆனா தேவனுடைய என்ன, என் கைக்குள்ள என் பையன் இருக்கணும், என் கண்டிஷன்ல இருக்கணும். அதாவது ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைய வந்து எப்படி அவனை கண்டிஷனை வளர்ப்பானோ அதே போல வளர்க்கணும்னு தேவன் ஆசைப்படுகின்றார். लेकिन परमेश्वर एक बाप कैसे अपने बच्चों को कुछ शर्त के साथ बढ़ाना चाहता है, उसी प्रकार से परमेश्वर अपने बच्चों को चलाना चाहते हैं। பிரியமானவர்களே, இந்த நாள்ல நீங்க வந்து கர்த்தருக்கு கையில நீங்க ஒப்பு கொடுங்க. இந்த உலக மனிதரை போல அப்படி பாம்பையும் தேடாதுங்க, பணத்தையும் தேடாதுங்க, மாறாக கர்த்தரை தேடுங்க. உங்க வாழ்க்கையில செழிப்புக்கு மேல் செழிப்பு. देखिएगा, इस संसार के लोगों के जैसे ना पैसा को ढूंढने की जरूरत नहीं, उस कहानी में जैसे हम देखे थे, या हम शाम को ढूंढने की जरूरत नहीं, हम परमेश्वर को ढूंढने की जरूरत है, ताकि परमेश्वर सही समय पर हमें आशीष कर सके। இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம சகோதரி மம்தா தேவி இன்னைக்கு விடுதலை ஆகிற நாள், சகோதரர் தினேஷ் விடுதலை ஆகிற நாள். ஆகையினால நம்ம கடைசியாக அவங்களுடைய வாழ்க்கைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அவங்கள ஒருவேளை கஸ்டடியில ஜெயில்னு சொல்றத விட கஸ்டடின்னு சொல்றது நல்லா இருக்குது அந்த வார்த்தை, அங்க வச்சிருந்தாலும் கூட அவங்க விசுவாசத்தை காத்துக்கிட்டாங்க. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பாஸ்டர் ஜெயநாராயணனுக்காக நன்றி சொல்லுவோம். அவங்க 2 பிள்ளைகளுக்காக நன்றி செய்யணும். கர்த்தருக்காக இவ்வளவு பாடுகளை அனுபவிச்ச அருமையான குடும்பத்தை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கணும். அதுக்காக நன்றி சொல்லுவோம். तो इस महीना हमारे लिए खुशी का एक माहौल होना चाहिए, क्योंकि बहन ममता हो या भाई दिनेश हो, दोनों अभी छुटकारा पाने का एक वक्त है, अगर वो छुटकारा पाते हैं, क्योंकि इस वक्त में वो लोग एक बंधन में हैं। और दूसरा जो जयनारायण ब्रदर की उनकी फैमिली के लिए, उनके 2 बच्चों के लिए प्रार्थना करेंगे। सेवकाई में उन्होंने जो उठाए हुए सारे क्लेश के लिए परमेश्वर ने बहुत ऐसे उनको आशीष रखा हुआ है। ஊழியம் கர்த்தருடையது, सेवा जो है परमेश्वर का है, அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிறார். वो अपनी इच्छा के अनुसार चलाते हैं। சில நேரங்களிலே பஸ்ல நம்ம பயணம் பண்றோம். எல்லா நேரமும் பஸ் பயணம் வந்து ரொம்ப அதே ஸ்பீட்ல போகாது. देखिएगा, अगर बहुत सारे लोग बस में बैठकर यात्रा करते हैं, बस हमेशा एक ही तेजी में नहीं जाता है। நின்று போகும், மெதுவா போகும், கரடா முரடான போகும். அப்ப டிரைவர் வந்து அதை பார்த்து அதை ஓட்டுறது டிரைவருடைய வேலை. कभी कभी वो रुक जाती है, कभी कभी धीरे जाती है, कभी कभी तेजी में चलता है, और उसको चलाने का काम जो है वो ड्राइवर के हाथ में रहेगा। ड्राइवर अपने हिसाब से गाड़ी चलाते हैं। டிரைவர் அந்த முன்னாடியே பார்த்துட்டு இருக்கா டிரைவர், ஃப்ரண்ட்லயே பார்த்துட்டு இருக்கணும். இந்த சைடு பார்க்க கூடாது, ஃப்ரண்ட்லயே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம போக வேண்டிய இடத்தை சரியான இடத்துல போய் சேருவோம். तो ड्राइवर जो है वो सामने देखते रहता है, उधर इधर नहीं देखता है, सीधा सामने देखता है। इसलिए हम जो जगह में पहुंचना है उस जगह में पहुंच सकते हैं। அதனால எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் பாத்தீங்கன்னா, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் இயேசுவையே நோக்கி ஓட கடவோம் என்று பக்தன் எழுதுகின்றார். भक्त ये लिखते हैं कि इब्रानियों का 12वां अध्याय का पहला 3 पद को, जो हमारे लिए नियुक्त किया गया उस दौड़ में हम लोग सामने देखकर दौड़ते रहना चाहिए। பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்கு பயந்து ஊழியங்களை செய்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பழகி பெறுவாராக. आज इन दिनों में हम परमेश्वर को देखकर हम परमेश्वर के भय भक्ति से हम सेवकाई करेंगे, ताकि परमेश्वर हम सभी लोगों को यहाँ पर आशीष कर सके। ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையிலே இந்த சமூகத்திலே வந்து காத்திருப்பது எவ்வளவு பெரிய காரியம். ஆண்டவரே, இந்த உலகத்தார் கர்த்தாவை எதையோ செய்து கொண்டிருக்கும் போது அடிமைகளுக்கு வேதமும் பைபிளை தூக்கிக்கிட்டு ஆண்டவரே, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்களை தியானிக்க கொடுத்த கிருபையின் வேலைக்காக ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனம் படிக்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்க கையில என்ன நீர் கொடுத்திருந்தீர்களோ இந்த சிறு பையனை நீர் தேடினீர். ஆண்டவரே, அதே போல எங்களை தேடுகிறீர், எங்களுக்கு இருப்பதை நீர் எதிர்பார்க்கிறீர். நாங்கள் கொடுக்கத்தக்கதாக பழகி பெருகத்தக்கதாக கிருபை செய்யுங்க. என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் விசேஷமாக ஜெயநாதன் குடும்பத்துக்காக நாங்கள் குழுவாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் பிள்ளைங்க வந்து வெளியில வந்து தைரியமாக நிலை நிற்க நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஊழியங்களை செய்ய கிருபைதான். ஆசீர்வதி காத்துக்கொள்ளும்.
இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற தகப்பனே. ஆமென். ஆமென் ஆமென். God bless you all. God bless you. God bless you.